நம்முடைய இயக்குனர் மதிப்பிற்குரிய எஸ் சந்திரசேகர் சார் அவர்கள் ஓய்வை பற்றி அவர் சொன்ன ஒரு சின்ன விஷயம். அதாவது ஒரு பத்திரிகைக்கு நேர்காணல் ஒரு இன்டர்வியூ பண்ணுறாங்க அவரை. ஸோ அதில் தன்னுடைய மனம் திறந்த ஒரு பேசின ஒரு சில விஷயத்தை நான் உங்களோட பகிர்ந்துக்க ஆசைப்பட்றேன். அவர் சொல்கிறாரு, இந்த சென்னையில் நான் சினிமாவுக்காக வரும்போது டி நகரில் இருக்கக்கூடிய ராஜகுமாரி சினிமா தியேட்டருக்கு முன்னாடி பிளாட்ஃபார்மில் 10 நாளைக்கு மேலே நான் படுத்திருந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐ கேம் ஃப்ரம் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாரு. சினிமாவுக்கு வரும்போது ஒரு பொயட்டிக்கான டைரக்டர் ஆகணும், அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் ஆசைப்பட்டேன், விருப்பப்பட்டேன். சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் என்னை ஒரு கமர்ஷியல் டைரக்டராக மாற்றிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இது வரைக்குமே சொல்லிக்கிற மாதிரி ஒரு படத்தை நான் கொடுக்கல, இயக்கம் செய்யலை. இந்த ஆதங்கம் என் மனசில் ரொம்ப நாளாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் அந்த நேர்காணலில் இந்த ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். அப்போது சில ஆண்டுகளாகவே சீன்லேயே இல்லாமல் மௌனத்தில் ஆழ்ந்த நம்முடைய இயக்குனர் எஸ் அவர்கள் அவங்க வீட்டில் அப்போ சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, நீங்கள் படம் பண்ணதெல்லாம் போதும், நீங்கள் வீட்டிலேயே ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு அட்வைஸாக சொல்லியிருக்காங்க. இதை பற்றி பத்திரிகையாளர் கேட்குறாங்க. கேட்கும்போது எஸ்ஏசி சார் சொல்கிறாரு, ரெஸ்ட்டுனா என்னன்னு தெரியுமா சார் அப்படின்னு அவருடைய ஸ்டைலில் சொல்கிறாரு. கடைசி வரைக்கும் ரெஸ்ட்டே இல்லாமல் உழைச்சிக்கிட்டே இருக்கிறது தான், ஓய்வு இல்லாமல் உழைத்து கொண்டே இருப்பது தான் ரெஸ்ட் அப்படின்னு அவர் சொல்கிறார். பாருங்கள், பாலச்சந்தர் சார் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற வரைக்கும் சீரியலில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஆக்ஷன் கட்டு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி பாலு மகேந்திரா சார் கடைசியாக ஒரு புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சி அதில் கலந்துட்டு பேசும்போது, இந்த வருஷத்துக்குள்ளே நான் கட்டாயமாக 2 படம் பண்ணிவிடுவேன், 2 படம் பண்ணிட்டு தான் சாவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி அவர் பேசும்போது அவர் பேக்கெட்டுக்குள்ளே 2 படத்துக்கான ஸ்கிரிப்ட் இருந்தது. இப்படி தான் சார் நானும் வாழ விரும்புகிறேன் அப்படின்னு நம்ம சந்திரசேகர் சார் சொல்லியிருக்காரு. கலை தாகம் இல்லை, தொழில் மீது இருக்கக்கூடிய அந்த லவ், இதெல்லாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் அப்செட் ஆகுறாங்க. சரியா, அடுத்த நகர்வு என்னன்னு தெரியாமல் சோர்ந்து போய் தளர்ந்து போய் உட்கார்ந்துருக்கக்கூடியவங்க, இவங்கெல்லாம் இப்படிப்பட்ட நம்முடைய ரோல் மாடலாக, மோட்டிவேஷ்னலாக நம்ம எஸ்ஏசி சார் சொன்ன மாதிரி இந்த வார்த்தைகளை எல்லாம் மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கிட்டு தன்னுடைய இலக்கை நோக்கி தன்னம்பிக்கையோடு பயணிக்கணும். நன்றி, வணக்கம்.